Hello viewers, இனி நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 636 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பாத்ரூமியும் அப்படியே சலார் படத்துல வர வரதராஜ் மன்னார் மாதிரியே வந்து நின்னால மூக்குல என்னடா கட்டின்னு கேட்க வேண்டாம், அதான் அந்த நோஸ் ரிங்கு. அந்த சந்துக்குள்ள கையை விட்டு கொடன்னு குடஞ்சு அந்த அழுக்கு எல்லாத்திட்டையும் காம்பானா. எல்லாம் என்ன பண்றான்னு பார்த்தா இதுதான்டா உங்களுக்கு எல்லாம் நரகத்துக்கு போகடான்னு சொல்லி அங்க இருக்க மக்களை ரொம்பவுமே கேவலப்படுத்துவான். இவன் இப்படி பண்ணான்னா அவங்க மட்டும் என்ன சும்மா இருப்பாங்களா? அவங்களும் பச்சை பச்சையா கொச்சா திட்டி கையில காலில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையுமே கலட்டி வீசுவாங்க. அங்க இருந்த மத்த ஆளுகள்லாம் அட சண்டால பயல்களா எங்க மேல வீசாதீங்கன்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. ஆனா இவன் அந்த வீசுற பொருள் எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆயிட்டு என்ன கேட்கல சதாமா இன்னும் கேவலமா கத்துங்கன்னு அவங்களை என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு இருப்பான். லூஃபிக்கு புரியவே இல்லை எதுக்கு இவனை பார்த்து எல்லாருமே காண்டாகிறாங்கன்னு. அந்த கேவண்டிஸ் தான் மேட்டர் சொல்லுவான். இவன் பாட்டோ கிளப்ங்கிற ஒரு பைரட் கூட்டத்துக்கு தலைவன். ரொம்ப மோசமானவன், கேடு கட்டவன். இவன் பண்ற வேலையை பார்த்தா அத்தனை பேருக்கு எரிச்சல் தான் வரும். இவனுக்கு 150 மில்லியன் பெரி பவுண்டி. மக்கள்லாம் அவனை பார்த்து போடா நாய நீ எல்லாம் இங்க இருக்காத, உன்னை பார்த்தாலே எரியுது அப்படி இப்படின்னு வண்டையா கத்துவாங்க. உடனே அவன் என்ன பண்ணிடுவான், திடீர்னு ஒரு கருப்பு பால் எடுத்து காமிச்சு அதை மேல தூக்கிட்டு வீசிடுவான். எல்லாருமே குழம்பி போயிருவாங்க, ஏன் பண்றான் எதுக்கு பண்றான்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இவன் என்ன பண்ணாலும் கிறுக்குத்தனமா பண்ணுவான். இப்படி வீசானே அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அது பாம்பு. அவ்வளவுதான், ஐயோ பாம்பு வெடிக்க போது, நம்ம எல்லாத்தையும் அவன் காலி பண்ண போறான். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் அடிச்சு புடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக வழியில இருக்கவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடுவாங்க. அந்த இடத்துல அந்த அளவுக்கு தள்ளு முள்ளு பெரிய கலவரம், யாராலையும் மூவ் பண்ணவே முடியல. ஏன்னா கூட்டம் நெரிசல் அப்படி இருக்குது. அப்பங்கும் போது அவன் வீசின அந்த கருப்பு பால் அப்படியே மேல இருந்து உருண்டு வந்து விழும். அவ்வளவுதான், பெரிய சைஸ்ல வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பீதியாகி அப்படியே அதை வந்து எட்டி பார்ப்பாங்க. ஐ மீன் நல்லா கூர்ந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பாம் இல்ல, வெறும் பால்னு. ஒரு செகண்ட்ல எல்லாத்தையுமே பீதியாகிட்டான். எல்லாம் அவனை பார்த்து இன்னும் கடுப்பாகி வண்டியா திட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மீசக்காரன் டகமா வந்து பார்த்துட்டு என்னடா கண்ணா உன்னை எல்லாரும் இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு சொன்னா என்னை அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் லைக் பண்ணணும்னு அவசியமே இல்லாம. லூஃபி பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். ஏன்னா இந்த நிலைமையிலேயே அவன் ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் கொஞ்சம் வியர்டான ஆள் தானே, கேவண்டிஷிய புகழ்ச்சிக்கு அலைகிறான். ஆனா அவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சொல்ல போனா இங்க ஆங்கரையே ஆடி போயிட்டாரு அந்த பார்த்தலோமியோவால. அதனால அவனை மைக்கில் வச்சு நல்லா கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டு இந்த பிளாக் பியோட கடைசி காம்படிட்டரை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான். அவன் வந்து டோஃப்ளமிங்கோ கிங்கோட ஒரு லாயலான ஃபாலோவர். அந்த லாயலை நிரூபிக்கிறதுக்காக தான் பெரிய சைஸ் கோல்டு பில்லரை அவருக்காண்டி அவன் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கானாமா. இவன் இதை எங்க இருந்து கொண்டு வந்தான்னு தெரியுதா? ஸ்கைப்பியால இருந்து. அண்ட் இவன் ஏகப்பட்ட டவுன்ஸை கருணையே இல்லாம அழிச்சிருக்கானாமா. அவன் ஒரு பார்க்லி டாக் மாதிரி எப்ப கடிப்பான்னு சொல்ல முடியாது. அவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸரோசாவோட புல்லட்டே அவன் தான். அவன் வேகம் எதிரிக்கெல்லாம் சோகம். கடைசியா அவனோட ராயலை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு காம்படிஷன்ல வந்து கலந்துக்க வந்திருக்கான். அவன் தான் இவன் தான் சொல்ல போனா பிளாக் பியோட லீடிங் காம்படிட்டர். அவன் மட்டும் இந்த காம்படிஷனை வின் பண்ணி இந்த ஃப்ரூட்டை ஜெயிச்சான்னா அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்து டோஃப்ளமிங்கோட ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுவும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பொசிஷனுக்கு. அதனால தான் அவன் சீரியஸா வந்திருக்கானாமா. ஆங்கரே பார்த்துட்டு கண்டிப்பா இவன் தான் இந்த கேம்ல ஜெயிப்பான், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், இவன் தான் பைரட் பெலமி த ஹைனா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான சத்தம். ஐ பெலமி வந்துட்டாரு, கண்டிப்பா அவரு தான் ஜெயிப்பாரு, பெலமி பெலமி பெலமின்னு. பிளாக் பில மொத்தம் 138 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இங்க பெலமின்னு எல்லாம் கத்தறத பார்த்தோன்னே கேவண்டிஷ்க்கு பொறாமையா இருக்குது. என்னதான் இந்த இடம் அவனோட ஹோம் கிரவுண்டாவே இருந்தாலும் அந்த அளவுக்கெல்லாம் அவன் பாப்புலர் இல்லாமா. இங்க லூஃபி பார்த்துட்டு பாப்புலரா அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, நான் யார் சண்டையை பார்ப்பேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருப்பான். கேவண்டிஷ் பார்த்துட்டு இது ஒண்ணு பேட்டில் ராயல் இல்ல, பிரிலிமினரி ரவுண்டு தான்டா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்க, வீக்கா இருக்கவன் எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல, அதனால பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு வேணும்னா நானே சொல்றேன் இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு, அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்காம்பா. லூஃபியும் சொல்லுன்னு அவனும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். முதல்ல அவன் சொல்றது த கிங் ஆஃப் த ப்ரோடன்ஸ் கிங்டம், த ஃபைட்டிங் கிங்கான எலிசபெல்லோ 2, அதான் பயங்கரமா காத்துல கபடி ஆடுற மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு இருப்பானே அவன் தான். அடுத்து அவனோட டாக்டிஷியன் அந்த மீசக்காரன் டகமா. அதுக்கப்புறம் லாங் ஃபிட் ட்ரைபை சேர்ந்த ப்ளூ கில்லி, இவன் ஜியோகாண்டோ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பெரிய ஆளு. ட்ரெஸ்ரோசா செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்மியோட மிலிட்டரி கேப்டன் டேங்க் லப்பன்ட். அதுக்கு அடுத்து அப்துல்லா அவனோட பார்ட்னர் ஜீத். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் ஃபிஷ்மேன் கராத்தே ஹேக். கடைசியா இருக்கிறது பெல்லமி. அப்புறம் பார்த்தோமியோ. இவங்க எல்லாம் தான் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. மத்தபடி வேற யாரும் சண்டை போறத பார்க்க தேவையே இல்லாம லூஃபி இருந்துகிட்டு நான் சரியா கவனிக்கல மறுபடியும் சொல்லுப்பாம்பா. அவனே பாவம் கஷ்டப்பட்டு தொண்டைகளே அவங்கிட்ட சொன்னா கவனிக்காம மறுபடியும் சொல்றான்னா கடுப்பாகத்தானே செய்யும். அந்த டைம் கரெக்டா ஆங்கர் பிளாக் பியோட சண்டை ஆரம்பிக்க போகிறது, ரூட்டை எடுத்து விடுங்கடா, பேட்டில் ராயல் ஸ்டார்ட் ஆகட்டும். அப்படியே அவங்க தப்பிக்கிற வழியை எடுத்து விடுவாங்க. ரிங்க மட்டும் தான் இருக்குது. யாராச்சும் இப்ப அந்த ரிங்கை தாண்டி போயிட்டாங்கன்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. இந்த சண்டையில எவன் ஜெயிக்கிறானோ அவன் ஒருத்த மட்டும் தான் வின்னர். எல்லாரும் வந்து அந்த பிரிட்ஜ் உள்ள போய் சேர்ந்த உடனே சண்டையை ஸ்டார்ட் பண்ணுங்கம்பாங்க. அவ்வளவுதான், மக்கள் தொண்டையிலேயே ஏத்துவாங்க. இவனுக்கு காட்டுத்தனமா அடிச்சுக்குவானுங்க.
போயிடுவானுங்க. சொல்ல போனா சண்டையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே புகை மண்டலமா கிளம்பும். அங்க இருக்க சில பேத்துக்கு நல்லாவே தெரியும் பெலமி கொஞ்சம் டஃப்பான காம்படிட்டர்னு. அதனால ஒன்னா சேர்ந்து காலி பண்ணிடலாம்னு சொல்லி அப்படியே ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ண வருவானுங்க. யாருகிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்? 5 பேர் அட் டைம்ல வராங்களே. சரி ஓகே முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி ஸ்ப்ரிங் ஹாக்கர்னு சொல்லி ஜம்ப போட்டு அப்படியே மிதின்னு மிதிச்சு அடிச்சு தெறிக்க விடுவான். அப்படி அவன் அடிச்சு தெறிக்க விடுறதெல்லாம் பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் அசந்துருவாங்க. என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. சொல்ல போனா அவனுக்கு மக்கள் சப்போர்ட் வேற லெவல்ல இருக்கும். லூஃபி பார்த்துட்டு வாய பொளப்பான். வாவ் சண்டை சூப்பரா இருக்குதுன்னு. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே நல்லா மண்டவோட அளவுக்கு தான் சண்டை போடுவானுங்க. ஆனா அந்த பார்த்தலோமியோ போய் சண்டை போடாம இந்த சண்டை எல்லாத்தையுமே கேஷுவலா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். மிச்சத்தை அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.